ரொம்ப நாளாக சுதாஸ்ரீ அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷெல்ஃபெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும், ட்ரெஸ் இருக்கிற ஷெல்ஃபை எப்படி க்ளீன் பண்ணணும், வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். என் என்னுடைய பீரோ வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கும் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ண மோஸ்ட்லி என்ன பண்ணோன்னா, எல்லா துணியும் அப்படியே எடுத்து கீழே போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட் ரேக்குனால் அந்த ரேக்கை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரேக்கை க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு ரேக்கை க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். சில நேரம் நம்ம க்ளீன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும்போதுல நம்ம ஒரு ரேக் எடுத்து அந்த இதுக்குள்ளே மட்டும் எடுத்து வச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா எல்லாமே எடுத்து கீழே கிடக்கணும், அதுக்கு ஒரு எடுத்து உள்ளே வைக்கணும், அந்த மாதிரி வேலையாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபஸ்ட் ரேக்கை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது 2வது ரேக்குக்கு போங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட் ரேக்லேயே ஸாரீ, பையனுக்குள்ள ட்ரெஸ் மட்டும் வச்சுருந்தேன். நான் இனி வந்து பையனுக்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து கீழே வைக்கலாம். ஏன்னா மேலே எனக்கு எட்ட மாட்டுக்கு, அதனால் கீழே வச்சிடலாம். வேறு நம்மளுக்கு ஈஸியான பொருள் எனக்குள்ள ஸாரீ மாதிரி போர்வை அந்த மாதிரி ஐட்டத்தை நான் மேலே வைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன். பையனுக்குள்ள ட்ரெஸ் வந்து நான் எப்படி மடித்தேன்னா, எல்லாமே குழம்பி தான் கிடந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்தையுமே ஷர்ட்டு, டிஷர்ட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பேர் கூட வந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஷர்ட்டு மடிக்கணும், அதுக்குள்ளே பேரை தேடிட்டு இருந்தால் அதுலேயே நேரம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பேர் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. பார்த்தீங்களா, நான் தனித்தனியாக எல்லாத்தையுமே இப்படி மடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட பேர் கூட சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என் பையனுக்குள்ள ட்ரெஸ்ஸை மடிக்கிறதுக்கு. அடுத்தது எனக்கு வேலை இருக்கனால நெக்ஸ்ட் டே வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்குள்ள ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்லாம் அடுத்த நாள் தான் மடித்தேன். நான் வேறு வேலைலாம் இருந்தனால ஒரு நாளே இது பண்ணேன். அடுத்த நாள் வந்து ஹஸ்பண்ட் ட்ரெஸ் மடித்தேன். ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வந்து ஷர்ட்டு அவங்களுக்கு கம்மி தான், டிஷர்ட் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுவுமே நான் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் ஈஸியாகவே அந்த டெக்னிக்லாம் மடிச்சுட்டேன். நான் அந்த வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி ஈஸியாக மடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப ஈஸியான டெக்னிக்கில் மடித்து முடிச்சிட்டேன். இப்படி நான் வந்து ரொம்ப இப்படிலாம் மடித்ததே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னனால நான் இப்போ என்னுடைய பீரோவுமே க்ளீன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நான் இந்த டெக்னிக்கில் தான் நான் வந்து மடித்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சுடிதார்லாம் மடிக்கிறதுக்கு. ரொம்ப நேரமும் ஆகல. 1 மணி நேரத்துலேயே நான் எல்லாத்தையுமே மடிச்சுட்டேன். எனக்கு ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஊர்லேயும் ட்ரெஸ் இருக்குது, இங்கேயும் ட்ரெஸ் இருக்குது. பாதி மடிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் பாதி மடித்து வந்துட்டாங்க. ட்ரெஸ்ஸை எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். மேல் செல்ஃபில் வந்து ஸாரீ, ஏன்னா நம்ம ஸாரீ எப்போமாவது ஒருக்கா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் மேல் செல்ஃபில் வச்சுட்டேன். அப்புறம் சாலெல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வந்து ஒரு பெட்டி, வீட்டில் ஏதாவது பெட்டி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டால் அது அப்பப்போ நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? எனக்கு பெட்டி கிடைக்காதனால அப்படி வச்சுட்டேன். அப்புறம் டவலு, போர்வை அந்த மாதிரி ஐட்டம், பையனுக்குள்ள ஐட்டம் அதெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்குள்ளதை இப்படி தான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் அடுத்த செல்ஃபில் வந்து எனக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப மடிக்க ஈஸியான டெக்னிக்கில் மடித்ததுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பேண்ட் எல்லாமே எனக்கு வைக்க இடம் இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் பீரோ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா பிரித்து வச்சுக்கலாம். இதில் இந்த பையில் என்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் தேவையில்லாத ட்ரெஸ் இருக்குது, அதான் வச்சுருக்கிறேன், பழைய ட்ரெஸ்ஸு. இதில் வந்து பையனுக்குள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கிறேன். எப்படி பேர் பண்ணி வச்சுருக்கேன். பேர் இல்லாத ட்ரெஸ்ஸை தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.